ஸோ அவங்க விளையாட ஆரம்பிச்சது எப்போ 10வது வயசுல, எப்போ இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்காங்க 17வது வயசுல. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். கந்தீராவா ஸ்டேடியம்ல எவ்ரி மார்னிங் வந்து அவங்க வந்து போயிடுவாங்களாம். இது மழையா இருக்கட்டும் இல்ல வெயிலா இருக்கட்டும். அவங்க தான் உமன் சிங்கிள் கேட்டகரியிலே டாப் 5ல வந்து இருக்காங்க. She started playing badminton at the age of 8. எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க? சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க அண்ணனோட கிரிக்கெட் விளையாடுறது மட்டும் இல்லாம கிரவுண்டுக்கு அவங்க அப்பா கூட போய் நின்று அதை பாக்குறது. ஸோ அவங்களுக்கு எதுக்காக இதுல வேலை கிடைச்சிருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க தான் வந்து யங்கஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்மளோட ப்ரோ சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நன் அதர் தேன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் நமக்கு வந்து மித்தாலி ராஜ் பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் ஹவவர் இருக்கிற 3 பேரையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தட் எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஸ்டார்ட் பண்ணலாமா? மித்தாலி துரைராஜ். ஓகே. ஈச் டே இஸ் அ நியூ பிகினிங். இட் ஹஸ் so much to unfold and I had the best day at school today. Cricket is something that I love. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் என்னது? கிரிக்கெட். டுடே மை டீச்சர் டோல்ட் us that we would be learning about a cricketer. ஸோ வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கிரிக்கெட்டரை பற்றி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. I thought of Sachin, Virat Kohli and many other male players in the Indian cricket team, but she introduced Mithali Dorairaj. ஸோ வந்து ஒருத்தர் ஸ்கூல் பாயோட டைரியை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அவன் என்ன நினைக்கிறான்? டீச்சர் சொன்னோன்னா சச்சினை பற்றி பேச போகிறோம் இல்லை விராட் கோலியை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிட்டு அண்ட் இன்னும் நிறைய மேல் பிளேயர்ஸ் தான் ஞாபகம் வராங்க. ஆனால் கடைசி யாரை பற்றி பேசியிருக்கோம்? மித்தாலி துரைராஜ் பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். அண்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் அண்ட் கேப்டன் ஆஃப் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் இன் டெஸ்ட் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ். I never thought a woman could play cricket so well. It was why I have never let my little sister play cricket with me. ஸோ நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், சின்ன வயசுலேருந்தே ஒரு கேர்ளால் கிரிக்கெட் விளாட முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால தான் என் தங்கச்சியை வந்து என் கூட வந்து விளாட விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஐ ஹவ் நெவர் லெட் மை லிட்டில் சிஸ்டர் பிளே கிரிக்கெட் வித் மீ. ஐ வுட் டெல் ஹர், இது நல்லா நோட் பண்ணுங்க, இட் இஸ் நாட் ஃபார் யூ, யூ ஹேட் பெட்டர் பிளே வித் கேர்ள்ஸ். ஹவவர் I was taken by surprise when I learned that Mithali started to play the game at the age of 10 and that she was selected to the Indian cricket team at the age of 17. ஸோ அவங்க விளையாட ஆரம்பிச்சது எப்போ? 10வது வயசுல. எப்போ இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்காங்க? 17வது வயசுல. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். மித்தாலி lives in Hyderabad. Mithali lives in Hyderabad. I was interested to learn that her mother tongue is Tamil. அவங்க மதர் டங் என்னது? தமிழ். ஸோ அவங்க எங்கே வாழ்கிறாங்க? ஹைதராபாத்தில். அவங்க மதர் டங் என்ன? தமிழ். ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் தட் ஷி ஹஸ் பீன் வைட்லி ரெகக்னைஸ்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அண்ட் அக்னாலேஜாக இருக்காங்க அப்படின்றதும் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஷி வாஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் த உமன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் த ஒன்லி உமன் கிரிக்கெட்டர் டு சர்பாஸ் 6000 ரன் மார்க்ஸ் இன் ODI. ஒரே உமன் who to score 6000 run marks in ODI யாருன்னா நம்மளோட மித்தாலி துரைராஜ் அவர்கள் தான். மித்தாலி is the first player to score 7 consecutive 50s. ஸோ ஒரு பிளேயர் வந்து கான்சிக்யூட்டிவா 7 50s அடிச்சது யாருன்னு பார்த்தா மித்தாலி ராஜ். எத்தனை 50s வந்து கான்சிக்யூட்டிவா அடிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது 7. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்ஃபேக்ட் ஷீ இஸ் நிக்நேம்டு டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். ஸோ அவங்களை வந்து என்னன்னு சொல்றாங்க? டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. She is presently the all-time leading run scorer for India in all formats, including Test, ODI, T20. And I love to quote that Mithali had to say about this compliment. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. She said, on the one hand, being compared to Sachin is an absolute privilege. எனக்கு அதுல ரொம்ப பெருமையா இருக்கு, privileged-ஆ இருக்கு. I do not think I have achieved even half of what he did for the country. அவர் செஞ்சதுல பாதி கூட நான் வந்து என்ன பண்ணல, நான் வந்து ரீச் பண்ணல. On the other hand, being a woman cricketer, I want people to know me for my own identity. நான் உமன் கிரிக்கெட்டாக இருக்கிறதுனால என்னோட ஓன் ஐடென்டிட்டியை வச்சு தான் என்னைய மக்கள் தெரிஞ்சுக்கணும். I would rather not be compared to male cricketer. ஸோ என்னை வந்து எந்த ஒரு மேல் கிரிக்கெட்டர் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. She is indeed an inspiration to all of us. எங்க எல்லாருக்குமே அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்? she actually started playing cricket with her brother when she was young. She used to go with her father to the grounds where he practiced.
She used to stand outside the ground and return the ball. சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அண்ணனோட கிரிக்கெட் ஆடுறது மட்டும் இல்லாமல் கிரவுண்டுக்கு அவங்க அப்பா கூட போய் நின்று அதை பார்க்குறது, அப்புறம் கிரவுண்டுக்கு வெளியே நின்று அங்கே இருக்கிற பாலை தான் கேதர் பண்ணி போடுறது. தோ இட் வாஸ் அன் ஹம்பிள் ஸ்டார்ட், ஷி மேனேஜ் டு செக்யூர் அ நேம் அண்ட் அ பிளேஸ் ஃபார் ஹர் செல்ஃப். மெனி ஆஃப் அஸ் திங்க் கிரிக்கெட் இஸ் ஃபார் மென். ஹவெவர் அவங்க தான் இந்த ட்ரெடிஷனையே பிரேக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, தட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் உமன் அப்படின்றத இந்த இடத்துல உள்ள கொண்டு வராங்க. The government of India in recognition of a contribution to cricket conferred her the Padma Shri award. ஸோ அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே ஃபைன். ஸோ அண்ட் ஐ forgot to mention about the recent achievements of our Indian women cricket team. Mithali Raj and another woman player Smriti Mandhana hit stylish half centuries and India cruised to the comfortable 9-wicket victory over South Africa in the second Women's T20 International on 23 of February 2018. So ரெண்டு பேரும் சேர்ந்து 9-wicket victory கொடுத்துருக்காங்க, half centuriesலாம் போட்டிருக்காங்க. 23 of February 2018 இது நடந்திருக்கு. Mithali anchored the innings to perfection with an unbeaten 76. ஸோ எவ்வளோ அடிச்சிருக்காங்க, 76 நாட் அவுட்டில் இருக்காங்க. ஓகேங்களா, 76 நாட் அவுட்டில் இருக்காங்க. Now that I am inspired by her and my attitude has changed, I certainly will be happy when my little sister follows her passion. ஸோ என்னோட தங்கச்சி இப்போ பேஷனை ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து கடைசியாக சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பாருங்கள், ஸோ இது எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட், ரெகக்னைஸ்ட், நோன், acknowledge, accepted, privilege, honor, consecutive, one after another. ஐடென்டிட்டினா நம்ம யாரு, இன்ஸ்பிரேஷனா நம்மளோட இன்ஸ்பிரேஷன், நம்ம யாரை பார்த்து பெருசாகணும்னு நினைக்கிறோம், பேஷன்னா டிசையர். ஓகேங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது we are going to see about உஷா ராணி. ஸோ வாங்க இப்போ இதையும் பார்க்கலாம். உஷா ராணி காப் கம் கபடி சாம்பியன். ஸோ அவங்க ஒரு காப் கூட தான். இது எப்படி அவங்க சாத்தியப்படுத்தினாங்க பார்ப்போம். Rose from Shanti town of Subedar Palaya in Yeshwantpur near Bengaluru. அவங்க கர்நாடகாவில் இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க, டவுன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. Armed with her mother unfulfilled dream to become an athlete, she became a determined and practiced kabaddi at the Kantirava Stadium every morning, rain or shine. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அவங்க அம்மா வந்துட்டு ஒரு பெரிய அத்லட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அத்லட் ஆகணும்னு நினச்சதுனால இவங்க அந்த டிட்டர்மினேஷனை உள்ளே எடுத்துக்கிட்டு கபடியை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தோன்னா கந்திரவா ஸ்டேடியமில் எவ்ரி மார்னிங் வந்து அவங்க வந்து போயிடுவாங்களாம். எது மழையாக இருக்கட்டும் இல்லை வெயிலாக இருக்கட்டும். As a school child, she grew up watching kabaddi at a club in front of her house and soon joined at the club and started playing kabaddi at national level in sub-junior category. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய கிளப் இருக்கா அவங்க வீட்டுக்கு எதிர்க்க, அங்கே வந்து கபடியை பார்த்து அவங்க வந்து வளர்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு லேட்டராக வந்து அவங்க எங்கே செலக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் இன் சப்-ஜூனியர் கேட்டகரிக்கு வந்து அவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. Whenever she was not playing, she was the source of the support to her parents and others at home. So first நல்லா பாருங்க, whenever she was not playing, she was the source of support to her parents and others at home. She used to sell flowers for her daily living. அவங்க டெய்லி லிவிங்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, பூ வித்துட்டு வந்திருக்காங்க. And she had to struggle all through her life until she got a job in the Karnataka State Police Force. ஸோ கடைசியாக அவங்களுக்கு எங்கே வேலை கிடைக்குது, கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்குது. She was selected as a police person for her excellence in sports and was the youngest in the Karnataka State Police. ஸோ அவங்களுக்கு எதுக்காக இதில் வேலை கிடைச்சிருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் வந்து யங்கஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், she was just 29 years old when she was a gold medal in kabaddi. ஸோ அவங்க கோல்டு மெடல் வின் பண்ணும்போது அவங்களோட வயசு என்னன்னு கேட்குறாங்க, 29 years அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. She is much acclaimed for her riding skills in kabaddi. E.S. Sumanth, sports officer at Karnataka State Police Sports Promotion Board says, despite a well-paid job, Usha participated in national events every year without a miss.
ஸோ அவங்களுக்கு என்னதான் ஒரு வெல் பெய்டு ஜாப் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஆனாலுமே அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் கிவிங் லீட்ஸ், ரைடிங் ஆப்பனன்ட்ஸ் and consistently playing a prominent role in the Indian Kabaddi team. Okay, Usha Rani is now working hard and practicing every day to win the gold medal to the Asian Games in 2018. She has also become a role model to the brothers and sisters at home and fellow sports person. ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றின்னு பார்த்தோன்னா சிந்து, பிவி சிந்து அவர்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். The word badminton was instantly bring PV Sindhu in everyone's mind. Correct. So இப்போ வரைக்கும் நம்ம பேட்மிண்டன் ஒன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சது PV Sindhu அவர்கள் தான். Puzarla Venkata Sindhu is one of the 2 Indian badminton players to ever win a silver medal in 2016 Olympics. ஸோ நம்மளோட இதில் பார்த்தோன்னா 2 முக்கியமான இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர்ஸ் இருக்காங்க, சில்வர் மெடல் 2016. The other being Saina Nehwal, who has won a bronze medal in 2012 Olympics. So 2012 Olympicsல யார் bronze medal win பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா Saina Nehwal. Sindhu came to international attention when she broke into the top 20 of the BWF, that is Badminton World Federation, in September 2012 at the age of 17. So இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. She broke into the top 20 எதோட BWF Badminton World Federation எப்போன்னு பார்த்தா 2012ல, என்ன வயசுலன்னு பார்த்தா again 17. She is one of the top 5 shuttlers in the women's single category. அவங்க தான் women's single categoryலே top 5ல வந்து இருக்காங்க. She started playing badminton at the age of 8. எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க? 8வது வயசுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. Though her parents were professional volleyball players, Sindhu chose badminton over volleyball because she drew inspiration from the success of Pulela Gopichand, the 2001 All England Open Badminton champion. ஸோ யார்கிட்ட இதை வந்து பார்க்குறாங்க, ட்ரூ இன்ஸ்பிரேஷன் பண்ணுறாங்க ஃபுல்லாக புலேலா கோபிச்சந்த் கிட்ட இருந்து. அவங்க யார்? த 2001 ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டனோட சாம்பியன். ஓகே ஃபைன். சிந்து ஃபர்ஸ்ட் லேர்ன்ட் த பேசிக்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட் வித் த கைடன்ஸ் ஆஃப் மெஹபூப் அலி. ஸோ யாரோட கைடன்ஸில் ஸ்போர்ட்ஸோட பேசிக்கை தெரிஞ்சுக்கிறாங்க? மெஹபூப் அலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷீ தென் ஜாயின்ட் புலேலா கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமி. அதுக்கு அடுத்து தான் இந்த அகாடமியில் போய் சேர்றாங்க. While profiling Sindhu's career, a correspondent in the Hindu wrote, the fact that she reports on time at the coaching camps, daily traveling a distance of 56 kilometers from her residence, is perhaps a reflection of her willingness to fulfill her desire. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோச்சிங் கேம்புக்கு டெய்லி எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க? 56 கிலோமீட்டர். perhaps a reflection of what ன்னு சொல்கிறாங்க? her willingness to fulfill her desire to be good badminton player with a required hard work and commitment. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட்டை இது வந்து ப்ரூவ் பண்ணுது. கோபிச்சந்த் seconded this opinion. The most striking feature in Sindhu's game is her attitude. இது வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்னு சொல்கிறாங்க. ஒன்று ஆட்டிடியூடு and the never say die spirit. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது. Despite PV Sindhu being busy with her training schedules and international tournaments, she managed to attend regular school until class 9. என்னதான் வந்து ஷெட்யூல் இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் இருக்கட்டும், என்னைக்கு வரைக்கும் கிளாஸ் 9 வரைக்கும் அவங்க எல்லா கிளாஸையும் ரெகுலராக அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் விச் ஆல் அவர் கிளாஸஸ் வர் த்ரூ கரஸ்பாண்டன்ஸ். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவங்க கரஸ்பாண்டன்ஸில் தான் படிக்கிறாங்க. She did balance both her passion as well as her academics and she hold a bachelor's degree in commerce. ஸோ அவங்க வந்து பிகாம் டிகிரி வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். After joining Gopichand's badminton academy, Sindhu won several titles. She has won many awards as well as cash grants for her contribution, and among them three awards are முக்கியம். என்னன்னு பாருங்க, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட், the highest sporting honor of India 2016. Padma Shri, the 4th highest civilian award of India 2015. Arjuna Award 2013. ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணுங்கள். இதை ஃபில் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதனா ஆன்சர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக சொல்லுங்கள். கரஸ்பாண்டன்ட்னா ரிப்போர்ட்டர், கமிட்மெண்ட்னா டெடிகேஷன், நெவர் சே டைனா டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங், சிவிலியன்னா நமக்கு தெரியும் ஆர்டினரி பீப்புள். ஸோ இது எல்லாமே அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மக்கப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இதோட வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்,
இந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டக்டாக உங்களுக்கு வந்து டீகோட் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். ஸோ எக்ஸாம் ஓரியன்டாக இங்கெங்கே நீங்கள் வந்து படிங்கன்னு சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையும் நோட் பண்ணி படிங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.